சென்னையில இஸ்லாமியருடைய நோன்பு திறக்கின்ற நிகழ்ச்சியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடத்தி என்றைக்குமே பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலையும் புரட்சி தலைவி அம்மா காலத்திலையும் அண்ணன் எடப்பாடி காலத்திலையும் இஸ்லாமியர்களுடைய ஒரே பாதுகாப்பான ஒரு இயக்கம் எதிர்த்து சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரே இயக்கம் தான் என்பதை நேரத்திலே சொல்லிக் கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால் பல்வேறு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் இதையும் புரட்சி தலைவர் அம்மா காலத்திலும் அண்ணன் எடப்பாடியார் காலத்திலும் அனைத்து இஸ்லாமிய பெருமக்களுக்கும் பல்வேறு நல திட்டங்களையும் பல்வேறு உதவிகளையும் செய்த ஒரு கட்சி ஆட்சி என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியும் கட்சியும் தான் என்பதை சொல்லிக் கொள்கின்றேன். என்று சொன்னால் இன்றைக்கு உலமாக்கல் அந்த பென்ஷன்களை பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் ஆட்சி காலத்தில் அன்றைக்கு 300 ரூபாயிலிருந்து கடைசியாக நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் 3000 ரூபாய் பென்ஷன் வழங்கிய ஒரே தலைவர் நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் என்பதை சொல்ல பல்வேறு வகையில நம்முடைய இயக்கம் இஸ்லாமியருக்கு பல்வேறு உதவிகளை செய்த இயக்கம் என்பதை இங்கு இருக்கின்ற சிறுபான்மை மக்கள் குறிப்பாக ஆவடி சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற சிறுபான்மை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு ஒரு பொய்யான தோற்றத்தை மக்களுக்கு இஸ்லாமியனுடைய ஒரே பாதுகாவலர் என்று பல்வேறு கட்சிகள் சொல்லிக் கொண்டிருந்தாலும் இஸ்லாமியருக்கு என்றைக்குமே பாதுகாப்பான ஒரு இயக்கம் அவர்களுக்கு என்ன உதவியால் செய்கின்ற இயக்கம் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் இருக்கின்ற இயக்கம் தான் என்பதை நேரத்தில் சொல்லி